காரைக்குடி தொகுதியில் வாக்கு சேகரித்த போது கிராம மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை உடனடியாக நிறைவேற்ற அதிகாரிகளுக்கு அமைச்சர் டி.கே. பிரபு உத்தரவிட்டுள்ளார். அவருடன் எமது செய்தியாளர் பாலமுருகன் நடத்திய கலந்துரையாடலை காணலாம். காரைக்குடி சட்டமன்றத்தை பொறுத்தவரைக்கும் காரைக்குடி சட்டமன்ற உறுப்பினர்ல முதல் முறையாக காரைக்குடி சட்டமன்றத்தில் அமைச்சராக பொறுப்பேற்று டாக்டர் டி.கே. பிரபு இன்னைக்கு பொறுப்பேற்று எனக்கு முதல் முறையாக நம்ம மாவட்டத்துக்கு வருகிறதுக்காக சார் வணக்கம். முதல்ல எங்களோட வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். இன்னைக்கு முதல் முறையாக நீங்கள் காரைக்குடிக்கு அமைச்சராகி பொறுப்பேற்று இங்கே வந்திருக்கீங்க. இவ்வளோ நான் காலையிலேருந்து உங்க கூட நாங்கள் பயணிச்சுட்டு இருக்கோம். காலையிலேருந்து எவ்வளோ வேலைப்பளு சாப்பிட்டீங்களா என்னன்னு தெரியல. ஆனால் இருந்தாலும் இந்த ஒரு குக்கிராமத்துக்கு இவ்வளோ நேரமாகி இங்கே வந்திருக்கீங்கள, என்ன காரணம்? எலெக்ஷன் கேம்பெயினிங் அப்போ பார்த்தேன். இங்கே அடிப்படை வசதியிலே இல்லை, ரோடு இல்லை, எதுவுமே இல்லை. உள்ள ஒரு 50 குடும்பம் இருக்குது. அவங்களுக்கு ஆக்சஸே கிடையாது. ஒரு நைட்டில் ஒரு ஹெல்த் இஷ்யூ எமர்ஜென்சினா ரோட்டுக்கே அவங்களால வர முடியாது. அந்த மாதிரி மோசமான ஒரு நிலைமையில இருந்துச்சு. முதலமைச்சர்கிட்ட சொன்னேன், முதல்ல நேராக போய் அதை பார்த்து அதை சரி பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அதுக்காக இப்போ 4,50,000 உறுப்பினர்களுக்கு உங்களுக்கு ஓட்டு போட்டவங்க இல்லாமல் மற்ற அனைத்து வாக்காளர்களுக்கும் ஒரு இணையதளம் மூலியமா உங்களை 24 மணி நேரமும் தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அது எந்த விதத்தில் சாத்தியமாகும்? சாத்தியம். இப்போ அந்த நிறைய டெக்னாலஜி யூஸ் பண்ண போகிறோம். மக்களுக்கு ஈஸியாக அதை நம்ம ரீச் பண்ணுற மாதிரி அதோட ப்ராசஸ் போய்கிட்டு இருக்கு. அதை முடிஞ்சோன்னே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ சொன்னால் புரியுது. இப்போ தொண்டர்களுக்கு இன்னைக்கு அன்பா ஒரு அது மிரட்டலுங்கிறதா இருக்கட்டும், இல்லை அன்பான கோரிக்கையா இருக்கட்டும், இன்னைக்கு தொண்டர்களுக்கு இன்னைக்கு ஒரு இதை கொடுத்தீங்க. அதாவது என்னுடைய ஒரு முகத்தை நீங்க என்னுடைய பதவியை பயன்படுத்தி யாரும் தவறா பயன்படுத்தக்கூடாது, இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க. அது தொண்டர்கள் எப்படி போய் சார்? இல்லை, இது முதலமைச்சர் நம்ம எல்லாருக்குமே சொன்னது தான். தமிழக வெற்றி கழகத்தில் இருக்க எல்லாருக்குமே முதலமைச்சர் பதவியேற்ற அன்னைக்கே சொன்னது. அந்த விஷயத்தை தான் நான் இங்கே காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில் உள்ள நம்ம நிர்வாகிகள், நம்ம தோழர்கள், சொந்த பந்தங்கள் எல்லாருக்குமே, நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு இது நடக்கக்கூடாது. மக்களுக்காக தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ மக்களுக்கு என்ன தேவையோ அதை தான் செய்யணும். நம்ம கூட இருக்கவங்களும் அதே எண்ணத்தில் இருக்கணும். நம்ம ஊரை முன்னேற்றணும், நம்ம நாட்டை முன்னேற்றங்கிற ஒரே நோக்கத்தில் தானே தலைவர் வந்திருக்காரு. இன்னைக்கு முதலமைச்சராக இருக்காரு. ஓயாமல் உழைச்சிக்கிட்டு இருக்காரு. பதவியேற்ற நாள்லேருந்து இப்போ வரைக்கும் பம்பரமாக சுற்றிக்கிட்டு இருக்காரு. ஸோ என்னுடைய பணியை நான் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு தான் சுற்றுப்பயணம் தொடர்ந்து நீடிக்குமா? எப்படி இருக்கு இந்த சுற்றுப்பயணம்? கண்டிப்பாக அதுக்கு தானே மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதுக்கு தானே எங்கள் முதலமைச்சர் இவ்வளோ பெரிய பொறுப்பை எனக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஓயாமல் நியூஸ் 7 தமிழுக்காக தேவக்கோட்டையிலிருந்து பாலமுருகன்.